உங்களால இந்த மாதிரி ஈஸியா குத்த வச்சு உட்கார முடியலைங்களா? இந்த மாதிரி குத்த வச்சு உட்கார முடிஞ்சா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எந்திரிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல நான் அப்படி உட்கார முயற்சி பண்ணும்போது இடுப்பு ஈஸியா போக மாட்டேங்குது, டைட்டா இருக்கு. அதை தாண்டி கீழே போலான்னு பார்த்தா மூட்டு டைட்டா இருக்கு. அதை தாண்டி முழுசா உட்காரலான்னு பார்த்தா இந்த மாதிரி குதிகால் தூக்குனாதான் உட்கார முடியுது அப்படின்னா, இது இடுப்பு, மூட்டு, கணுக்கால் இந்த மூணுலயும் ஒரு சில பிரச்சனைகளை குறிக்குது. சோ அதை நம்ம எப்படி சரி பண்ணி ஈஸியா இந்த மாதிரி குத்த வச்சு உட்காரலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். சோ நீங்க இதுல இருக்க எக்ஸசைசஸையும் எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்லி தரக்கூடிய பிராக்டிசஸையும் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த மாதிரி உட்காந்து திரும்ப எந்திரிக்க முடியும். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல வர எக்ஸசைசஸே கீழே குத்த வச்சு உட்கார்றதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது பத்தலைனாலோ இல்ல உங்க உடம்புக்கு இது பொருந்தலைனாலோ நம்ம onelastmore.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல தி கிரவுண்டட் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். இது தினம்தோறும் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான பயிற்சிகள் உங்க கால்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பண்ணி அதன் மூலியமா நம்ம கீழே ஈஸியா குத்த வச்சு உட்காரலாம் அப்படின்றத டீட்டெயிலா ஒவ்வொரு நாளுக்கும் என்ன பண்ணணும்ன்ற மாதிரியான எக்ஸசைஸ் பிளான், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் டெமான்ஸ்ட்ரேஷனோட எக்ஸசைஸ் கோர்ஸா கொடுத்துருக்கேன். அந்த கோர்ஸோட நேம் தி கிரவுண்டட் லைஃப். நம்ம onelastmore.comல அந்த கோர்ஸ் இருக்கு. அதை செக் பண்ணி இந்த வீடியோல வர எக்ஸசைசஸ் பத்தாதவங்க அந்த எக்ஸசைஸ் கோர்ஸை பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிடணும். ஸோ வாங்க வார்ம் அப் எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு வால் ஓரத்துல நம்ம 5 விரல்களையும் வச்சுட்டு இந்த தூரம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்களோட காலை பதிய வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி நின்றுட்டு உங்களோட முட்டியை போயிட்டு வாலில் டச் பண்ணணும். டச் பண்ணும்போது எனக்கு லேசாக தூக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி இது முழுசாக அப்படி தூக்கிடுச்சுன்னா அந்த அளவுக்கு உங்களோட இந்த அகிலஸ் டெண்டான் டைட்டா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க பொறுமையா முட்டி இப்படி டச் பண்ணி 1 2 வாலை பொறுமையா டச் பண்ணி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது அதே அளவு ஸ்பேஸ் விட்டு இந்த காலை வச்சுக்கணும். ஸோ லெஃப்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம பண்ணிடணும். எல்லாருக்குமே இப்படி போயிட்டு தொடாதுங்க எடுத்த உடனே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். முட்டி இப்படி டச் ஆகும்போது உங்க குதிக்கால் மேலே இப்படி தூக்கக்கூடாது. அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ குதிக்கால் தரையிலே இருக்கணும், முட்டி டச் ஆகணும். ஸோ இதை கரெக்டாக 10 முறை 2 காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இதே மாதிரி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க படியில என்ன பண்ணுங்க, இதே மாதிரி 2 சைடு நீங்க ஹேண்ட் ரயில் இருக்கும் இல்லைங்களா, அதை 2 சைடில் 2 கையால பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு குதிக்கால நல்லா கீழே எவ்வளோ விட முடியுமோ விட்டுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ்ல இருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஒரு எக்ஸசைசஸ் எதுலையாவது உங்களுக்கு பெயின் வந்தால் அதெல்லாம் இனிஷியலி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வலி ரொம்ப தாங்க முடியாம இந்த மாதிரி யூடியூப் வீடியோவை பார்த்து பண்ணி பிரச்சனைகளை வர வச்சுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ராப்பரா கத்துக்கிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா உடம்புக்கும் எல்லா எக்ஸசைஸஸும் பொருந்தாது. இது ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க 20 to 40 செகண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி வால்ல சாஞ்சுக்கோங்க. சாஞ்சுக்கிட்டு இந்த காலை எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்கி இப்படி பிடிச்சி மேலே எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்குங்க. தூக்கிட்டு இப்படி 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 20 செகண்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இல்ல உங்களால சாயாமலே இப்படி பண்ண முடியும்னா சாயாமலே கூட நீங்க இப்படி பண்ணிக்கலாம். எவ்வளவு தூரம் காலை மடக்க முடியுமோ மடக்கி மேலே இப்படி தூக்கி ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த காலுக்கு 20 செகண்ட், இந்த காலுக்கு 20 செகண்ட். இல்ல இது உங்களுக்கு இது மாதிரி நின்று பண்ண முடியல அப்படின்னா 10 காலை இப்படி மடக்கி ஹோல்ட் பண்ணி 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. 20ன்றது ஆரம்பம் தான், போக போக நீங்க 40 செகண்ட் வரைக்குமே ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 20 to 40 செகண்ட்ஸ் ஒவ்வொரு காலுக்கும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச் முடிஞ்சிடும். ஸோ இதை நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி காலை மடக்கிக்கணும். மடக்கிட்டு உங்களால இப்படி பிடிக்க முடியுதா பாருங்க. பிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி டவல் ஏதாவது நம்ம காலில் போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த டவலை காலை பொறுமையா அப்படி மடக்கி இப்படி இழுக்கணுங்க. ஸோ பொறுமையா இப்படி இந்த டவலை கையால பிடிச்சி, ஏன்னா நம்ம காலை டைரக்டா இப்படி பிடிக்க முடியாது நிறைய பேருக்கு. ஸோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி டவல் ஏதாவது யூஸ் பண்ணி அதை கையால் இப்படி பிடிச்சி மேலே இழுங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ காலம் மடக்க முடியுமோ மடக்கி 20 செகண்ட்ஸ்ல இருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 2 காலுக்குமே பண்ணிக்கணும். 2 காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வார்ம் அப் எல்லாமே ஓரளவு முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது இந்த குத்த வச்சு உட்கார்றத எப்படி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இடுப்பை குத்த வச்சு உட்கார்றதுக்கு தயார்படுத்தணும். அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஜன்னலோ இல்லை கிரில் கேட்டோ இருந்தது அப்படின்னா அதை பிடிச்சிட்டு பொறுமையா இடுப்பை பாதி தூரம் இந்த முட்டிக்கு நேரா இடுப்பு வரணும். ஸோ அந்த மாதிரி பாதி தூரம் கொண்டு வாங்க. வர முடியல இவ்வளவுதான் வருதுன்னா இவ்வளோ. ஸோ இதுல இருந்து இடுப்பை நேராக்குங்க. இதுல என்ன நீங்க முக்கியமா கவனிச்சு பண்ணணும்னா முட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்படி உட்காரும் போது இப்படி முட்டி முன்னாடி போயிட்டு இப்படி எழும்பக்கூடாது. இது தப்பு. முட்டி இப்படி முன்னாடி தள்ளி தள்ளி பண்ணீங்கன்னா
இது தப்பு. இது இடுப்பு வேலை செய்யாது, முட்டி மட்டும் தான் வேலை செய்யும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முட்டியை அப்படியே வச்சுக்கிட்டு இடுப்பை பின்னாடி தள்ளுங்க. முட்டி பாருங்க இருக்க இடத்துல தான் இருக்கு, இப்படி முன்னாடி போகக்கூடாது சரிங்களா. ஸோ முட்டியை பின்னாடி வச்சுட்டு இடுப்பை பின்னாடி தள்ளுங்க. இடுப்பு மூவ் ஆகுது பாருங்க. ஸோ இடுப்பை ஸ்ட்ரைட் பண்ணுங்க, திருப்ப இடுப்பை மூவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ். 1 2, முட்டி அப்படியே தான் இருக்கு, இடுப்பு தான் பின்னாடி போயிட்டு மேலே வருது. 3, நல்லா உங்களால பாதி தூரம் வரைக்கும் வர முடிஞ்சா இது வரைக்கும். 4, இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இது 10 டைம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து அதை விட கொஞ்சம் கீழே போகணும். அது எப்படி பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல் போட்டுக்கோங்க. ரொம்ப ஹைட் இருக்கக்கூடாது, ஹைட் கம்மியான ஸ்டூல். ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த உயரத்துல ஒரு ஸ்டூல் போட்டுட்டு, இது நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண ஹைட்டு சரிங்களா. இது ஈஸியானதுக்கு அப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல இருந்து கொஞ்சம் அப்படி வந்து ஸ்டூல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுலயுமே பாருங்க கட்டை விரல் இங்க இருக்கு, முட்டி இங்க இருக்கு. ஸோ கட்டை விரலும் முட்டியும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கு. கட்டை விரலை தாண்டி முட்டி முன்னாடி போகுது அப்படின்னா இது தப்பு. ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு பண்ணுங்க, இல்லைன்னா நீங்களே உங்க முட்டியை வந்து பிரச்சனைக்கு கொண்டு வந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு திருப்ப இடுப்பை தூக்குறீங்க, முட்டி அங்கேயே தான் இருக்கு பாருங்க, அப்படியே இடுப்பை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. இதெல்லாம் ஈஸியாகிற வரைக்கும் ஒரு வாரம் கூட வெறும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. இது ஈஸியானதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 10 முறை முட்டியை மூவ் பண்ணாம இடுப்பை மட்டும் பின்னாடி முன்னாடி அசைச்சு கால்களை பலப்படுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸசைஸ். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்டூலை விட உயரம் கம்மியான நீங்க வந்து வீட்டில் வந்து நம்ம முக்காலி எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முக்காலியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பயன்படுத்தி கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கோங்க, காலை இப்படி கேட்டை ஒட்டி வச்சுட்டு இடுப்பு அதே மாதிரி பின்னாடி தள்ளுறோம், முட்டி அப்படியே தான் இருக்கு. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் முட்டி மூவே ஆகக்கூடாது, இடுப்பு தான் மூவ் ஆகி கீழே வந்து உட்காரணும். ஸோ இப்படி உட்காந்துட்டு திரும்ப அதே மாதிரி எந்திரிக்கணும். ஸோ முட்டிக்கு வேலை இல்லை, முட்டி அப்படியே தான் இருக்கு, இடுப்பை பின்னாடி தள்ளி உட்காருங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி 10 முறை முடிச்சுட்டு அடுத்த நாளும் உங்களுக்கு வலி இல்லைன்னா டெய்லியும் வெறும் 10 முறை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த வார்ம் அப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு இந்த ஸ்டூலும் இல்லாம வெறுமனே நம்ம வந்து இப்போ எவ்வளவு தூரம் நம்ம இடுப்பை பின்னாடி தள்ளி முதுக நேரா வச்சு முட்டி பாருங்க எந்த அசைவும் இல்லை, முட்டி அப்படியே தான் இருக்கு, எங்க இருந்ததோ அங்கேயே தான் இருக்கு, இடுப்பு தான் மேலே வருது. ஸோ இந்த மாதிரி திரும்ப முழுசா நம்ம முடிஞ்ச தூரம் இதை பிடிச்சி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. இதுல உங்களுக்கு முட்டி பெரிய அளவு ஸ்ட்ரெயின் ஆகாது கரெக்டா பண்ணீங்கன்னா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி 10 முறை பண்ணி அடுத்த நாள் உங்களுக்கு எந்த வலியும் வரல அப்படின்னா பிடிக்காம ஒன்று இந்த சின்ன ஸ்டூல் எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய ஸ்டூல் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா பிடிக்காம பொறுமையா அப்படி உட்காருங்க. பார்த்துங்க, பிடிக்க கூடாது, உட்காந்துட்டு அதே மாதிரி இடுப்பை மேலே தூக்கி எழுந்துருங்க. பிடிக்க கூடாது. ஸோ தேவைப்படும் போது டக்குன்னு பிடிச்சிக்கணும், அதுக்கு தான் கை இப்படி வச்சிருக்கேன். ஸோ இடுப்பை பின்னாடி தள்ளி பொறுமையா உட்காந்துட்டு திருப்ப பொறுமையா எழுந்துருங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்து எழுந்திருக்கும் போது உங்க கால்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தசைகளும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்பதான் நீங்க வந்து கடைசியில இதை ஈஸியா உட்கார்றதை அச்சீவ் பண்ணும்போது உட்கார்ந்தா ஈஸியா எந்திரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 10 முறை உங்களால இந்த கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்க ஸ்டூல்ல உட்காந்து எழும்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த லெவல் இதை விட உயரம் கம்மியான ஸ்டூல் எடுத்துக்கணும். அடுத்து இதுல அதே மாதிரி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நேரா நின்னுக்கிறீங்க, இடுப்பை பின்னாடி தள்ளுறீங்க ஃபர்ஸ்ட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடுப்பை கீழே இறக்கிட்டு உட்காருங்க. முட்டி அங்கேயே தான் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி 10 முறை இந்த உயரம் குறைஞ்ச ஸ்டூல்லையும் பண்ணிட்டீங்கன்னா இப்பதான் கடைசி பாயிண்ட். இத்தனை நாள் பண்ண ப்ராக்டிஸ்ல இதான் ரொம்ப முக்கியம். கடைசி கட்டமா பிடிச்சிக்கோங்க, உட்காந்துக்கோங்க, இந்த கையை எடுத்துருங்க. எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 எண்ணிட்டு திரும்ப பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 10 செகண்ட் அப்படியே கையை விட்டு விட்டு பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸர்ல இருந்து இடுப்புல இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸும், குறிப்பா உங்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா மசில்ஸுக்கும் நீங்க சேலஞ்ச் கொடுப்பீங்க. ஸோ இது நீங்க விட்டுட்டா கூட ஈஸியா உட்கார்றதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 10 செகண்ட் விட்டு விட்டு பிடிங்க. இது நல்லா ஈஸியானதுக்கு அப்புறம் இப்போ பேலன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். கடைசியா எதையுமே பிடிக்காம பொறுமையா கொஞ்சமா உட்காந்துட்டு திருப்ப பொறுமையா எழுந்தீங்கன்னா உங்களோட இடுப்பு சரி
மூட்டும் சரி ஆங்கிள்லயும் சரி எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இதுல ஒரு சிலருக்கு இன்னும் என்ன பிரச்சனை சால்வ் ஆகாம இருக்கும்னா, கீழே உட்காரும் போது இப்படி தூக்கிக்கும், நம்மளோட குதிகால் தூக்கிக்கும். என்ன பண்ணாலும் இது போக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு. இந்த மாதிரி அமேசான்ல வந்து தெர்மாகோல் வைக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஹீல் சப்போர்ட், ஸ்குவாட் சப்போர்ட் பேட் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட வரும். ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி இந்த ஹீலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ ஃப்ளோர் சப்போர்ட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம தூக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்க பொறுமையா பேக்கப் பின்னாடி தள்ளி உட்காந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். இது வரைக்கும் நீங்க ஒருவேளை இந்தியன் டாய்லெட்ல உட்கார்றதுக்கு இதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு சார், எனக்கு வந்து உட்காரவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த மாதிரி உயரத்தை ஏத்துற மாதிரி நம்ம இந்த கிளாசெட்டே வந்து இந்த மாதிரி ஹீல் வந்து ரைஸ் பண்ணி வரக்கூடிய கிளாசெட் இருக்கு. அதுக்கு கூட நீங்க மாத்திக்கலாம். இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணி ஆகணும்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கஷ்டப்பட்டு இந்தியன் டாய்லெட்ல உட்காந்துட்டு போறவங்க எல்லாம் ரிலாக்ஸா இந்த மாதிரி உட்கார முடியும். அதுக்கு அடுத்தது அதான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க ஈஸியாவே உட்காந்து எழும்புறதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட மசில்ஸ்க்கும் தேவையான ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக பேலன்ஸ் மிஸ் ஆகாமல் உட்காரதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டெக்னிக்ஸ் எல்லாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணி உட்காரதுக்கு இன்னும் டீடைல்டு டெக்னிக்ஸ், அதே மாதிரி இந்த கால்களை இன்னும் 0ல ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எப்படி பண்ணலாம் அப்படின்ற எக்ஸசைஸ் பிளான், எக்ஸசைஸ் கோர்ஸ் நம்ம onelastmove.comல தி கிரவுண்டட் லைஃப் அப்படின்ற பேர்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த கோர்ஸை நீங்கள் பார்த்துமே பயன்பெறலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா உடற்பயிற்சிகளும் தகவல்களும் உங்களுக்கு பெரிய அளவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்க பாக்குறதோட மட்டும் நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.